அனைவருக்கும் வணக்கம். உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தில் புறக்கணிக்க முடியாத ஊர் உசிலம்பட்டி. பேரு தான் உசிலம்பட்டியை தவிர மதுரைக்கும் உசிலம்பட்டிக்கும் உண்டான நெருக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பல்வேறு கூட்டணி கட்சிகள் இந்த உசிலம்பட்டி தொகுதியை விரும்பி கேட்டுச்சு. அதனால இந்த உசிலம்பட்டி அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்டுச்சு இந்த 2026 தேர்தலில். இப்போ யாருக்கு இந்த உசிலம்பட்டியை ஒதுக்குவாங்க அப்படின்னு பொதுமக்களே அதிகமாக பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எந்த கூட்டணி கட்சிக்கும் ஒதுக்காமல் அதிமுகவே கைவசம் வச்சுக்கிருச்சு. அப்படி யாருக்கு அந்த ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குற போது இன்னைக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவிச்சிச்சு அதிமுக. அந்த வகையில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டி போடுவார் ஐ மகேந்திரன் அவர்கள்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஐ மகேந்திரன் அவர்கள் முக்கியமாக இருக்கார் அதிமுக அப்படிங்கிறதையும், யார் இந்த ஐ மகேந்திரன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தரமான விவசாய குடும்பத்தில் பிறந்து உசிலம்பட்டி தேவர் கல்லூரியில் படித்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் ஐ மகேந்திரன். 2006 ஆண்டில் உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சார். இவரை எதிர்த்து போட்டி போட்ட திமுக கூட்டணியிலிருந்து PV கதிரவன் அவர்கள் தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறமா பல்வேறு முறை தொகுதிகளில் போட்டி போடுறதுக்காக விருப்ப மனு அவர் வழங்கியிருந்தாலும் எந்த தேர்தலையுமே அவருக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இதனால ஒரு விரக்தியிலேயே இருந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் 2019 ஆண்டில் ஒரு அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு விரக்தி இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் டிடிவி தினகரன் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினாலையும் பற்றுனாலையும் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியில் போய் சேர்றாரு. அமமுகவில் வகித்த பதவிகள்னு பார்த்தோம்னா தலைமை கழக செயலாளராகவும் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலில் போட்டி போடுறாரு ஐ மகேந்திரன் அவர்கள். அந்த 2019 அப்படிங்கிறது ஒரு அதிமுகவுடைய ஆட்சி. 2016 அதிமுக வெற்றி பெற்று அதிமுகவுடைய ஆட்சி தான் அந்த 2019 நடந்துகிட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் திமுக வெற்றி பெறதுக்கு ஐ மகேந்திரன் அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருந்தார் மகேந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும். 31,199 வாக்குகள் பெற்று ஐ மகேந்திரன் தோல்வி அடைகிறாரு. அதிமுகவும் தோல்வி அடையுது, திமுக வெற்றி அடையுது. அதுக்கப்புறமா 2021 தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டி போடுறாரு ஐ மகேந்திரன் அவர்கள். ஐயப்பன் அவர்கள் திமுகலேருந்து வெற்றி பெறாரு. PV கதிரவன் அவர்கள் தோல்வி அடைகிறாரு. அதுக்கும் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாரு ஐ மகேந்திரன் அவர்கள். ஐ மகேந்திரன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 55,491 வாக்குகள் பெற்று தோல்வி அடைகிறாரு. ஐயப்பன் அவர்கள் 71,255 வாக்குகள் பெற்று வெற்றி அடைகிறாரு. கதிரவன் அவர்கள் 63,778 வாக்குகள் பெற்று தோல்வி அடைகிறாரு. அப்போ இதோடைய வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துலையும் ஐ மகேந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு இடத்துலையும் சில பேர் வெற்றி அடைகிறதுக்கு இவர் காரணமாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி 2 தேர்தல்களில் முக்கியமான தேர்தல்களில் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து தோல்வி அடைஞ்ச ஐ மகேந்திரன் அவர்கள் ஒரு விரக்தியில் மீண்டும் என்ன செய்கிறாருன்னா அதிமுகவில் போய் சேர்றாரு. இவர் அதிமுகவுக்கு RP உதயகுமார் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில், அவருடைய முயற்சியின் பேரில் மீண்டும் அதிமுகவுக்கு போய் சேர்றாரு. இவரை இழந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு அமமுகவே சொல்லியிருக்கு. எத்தனையோ பேராக அமமுக இழந்திருந்தாலும் இவருடைய இழப்பு அமமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பாகவே இருந்திருக்கு. இவருடைய தகுதியும் இவருடைய திறமையும் பார்த்து மீண்டும் அதிமுக உசிலம்பட்டியில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை இவருக்கு வழங்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வேட்பாளருடைய அடுத்த ஒரு தொகுதியுடைய களப்பணியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.